வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்னன்னா எக் நூடுல்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன் எக் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் வீட்டில் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா, நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் ஒரு சூப்பரான ஸ்டைலில் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? ட்ரை நூடுல்ஸ் ஒரு பாக்கெட், முட்டை 4 நம்பர், பீன்ஸ் 3 நம்பர், கேரட் 1, குடமிளகாய் 1, பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய பூண்டு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பெரிய சைஸ் வெங்காயம் 1, டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சுகர் சிறிதளவு, ஒயிட் பெப்பர் சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இது ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை நூடுல்ஸ் வாங்கி பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, கடையில் வாங்கின பிறகு அந்த பேக்கெட்டை திருப்பி பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணுற டைமிங் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சில நூடுல்ஸ் 6 நிமிஷம், சிலது 7 நிமிஷம், சிலது 2-3 நிமிஷம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த டைமிங்கை பார்த்துட்டு பாயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாண்டர்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 6 to 7 மினிட்ஸ் நூடுல்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு. இப்போ தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த ட்ரை நூடுல்ஸை இதில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய், உப்பு. இந்த எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இந்த நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான். அதனால் எண்ணெய் ஊற்றின பிறகு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணி முடித்த பிறகு முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கங்க. அந்த ட்ரேயில் வேக வச்ச நூடுல்ஸை போட்ட பிறகு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதாவது நல்லா அகலமான ட்ரேயில் விரித்து விடுங்க. அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெய் ஊற்றும் போதும் திருப்பியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் அந்த எண்ணெய் திருப்பி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வீட்டில் ஸ்பூன், ஃபோர்க் எதுனா இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல ட்ரை ஆகிடும். ஃபேன் காற்றுல சூடு ஆறின பிறகு நம்ம நூடுல்ஸ் எடுத்து டாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாமல் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்கும், அதே டைமில் ஒட்ட ஆரம்பிக்கும். இதுதான் பேசிக்கான ஸ்டெப். இந்த ஸ்டெப் முடித்த பிறகு இந்த முட்டையை குக் பண்ண போகிறோம். இந்த முட்டையை நல்லா உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த முட்டையை போட்டு கரெக்டாக குக் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்கம் என்ன கேட்டால் ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணிடணும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டேன்னா, அந்த நூடுல்ஸோட ஒன்றோட ஒன்று ஒட்டணும்ல, அதனால கரெக்டாக ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி தான் ஹோட்டலில் பண்ணுவாங்க. இதே ஃபாஸ்ட் ஃபுட்டில் பண்ணால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் தனியாக குக் பண்ணி எடுத்து வச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பேன் சூடாக இருக்கா, இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பூண்டு போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் கட் பண்ணுறது ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 1/2 கட் பண்ணி முடித்த பிறகு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் போடுறோம். அதாவது பீன்ஸ், கேரட், குடமிளகாய், அதுக்கப்புறம் கேபேஜ் இருந்தால் கேபேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுற பக்கம் என்னென்னா, கரெக்டாக ஒரு 30% அளவுக்கு மட்டும் தான் குக் பண்ணணும். வெல்டனாக ஆகக்கூடாது. அதிகபட்சம் 1 நிமிஷம் ஆகாது இந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸ் இதில் போடுறோம். போட்ட பிறகு ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ற, இந்த சோயா சாஸ் கொஞ்சமாக போடுறோம். இந்த சோயா யூஸ் பண்ணுவோம், டார்க் சோயா தான் யூஸ் பண்ணுவோம், லைட் சோயா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு பேனில் நடுப்பகுதியில் கரண்டி வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்காது. பாயில் பண்ணுற இடத்துலையும் பக்குவம் வேணும், அதே டைமில் டாஸ் பண்ணுற இடத்துலையும் பக்குவம் வேணும். அதனால் கடாயில் நடுப்பகுதியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் சுகர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சுகர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த கெச்சப், சோயா, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேப்சிகம், குடமிளகா, அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரதான் அந்த சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அதே டைமில் ஒயிட் பெப்பர் போட சிறிதளவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி. இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு சூப்பரான ஸ்டைலில் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக அந்த நூடுல்ஸ் எப்படி பாயில் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ட்ரை பண்ணுறது, ட்ரையான நூடுல்ஸும் வெஜிடபிள்ஸும் போட்டு எப்படி டாஸ் பண்ணுறது சொல்லி இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் எக் நூடுல்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.